வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு உருளைக்கிழங்கு பால் கறி பண்ண போறோம். இந்த பால் கறி கல்யாண வீட்டுல வைக்கிற அதே டேஸ்ட்லயே ரொம்ப நல்லா இருக்கும். இது எல்லா வகை குழம்பு சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 300 கிராம் உருளைக்கிழங்கு குக்கர்ல வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். உருளைக்கிழங்கு ரொம்ப குழைய வெந்துடக்கூடாது. இந்த மாதிரி பாதி அளவுக்கு வெந்திருக்கணும். ஏன்னா அதுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் பால்ல வேக வைக்க போறோம். ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில பாதி மூடி தேங்காயை கட் பண்ணி வச்சிருக்கேன். அது 1 கப் அளவுக்கு இருக்கு. நீங்க தேங்காயில உள்ள பிரவுன் பகுதியை நீக்கிட்டு கட் பண்ணிக்கங்க. அப்பதான் பால் கறி நல்ல வெள்ளையாவே இருக்கும். இந்த தேங்காயில இருந்து தேங்காய் பால் எடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் 1/4 கப் தண்ணி சேர்த்து திக்கான தேங்காய் பாலும், அப்புறமா 1/2 கப் தண்ணி சேர்த்து 2வது தேங்காய் பாலும் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் திக்கான தேங்காய் பாலும் 2வது எடுத்த தேங்காய் பாலும் ரெடியா இருக்கு. அடுத்து இந்த மிக்ஸி ஜார்ல வெந்நீர்ல 10 நிமிஷமா ஊற வச்ச 7-8 முந்திரி, அதே மாதிரி வெந்நீர்ல 10 நிமிஷமா பாதாம ஊற வச்சு தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு ஊற வச்ச 1 டீஸ்பூன் கசகசா, இதையும் வெந்நீர்ல தான் ஊற வச்சு சேர்க்கிறேன். இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சுக்கலாம். 2 தேங்காய் பால், முந்திரி பாதாம் பேஸ்ட் இந்த மாதிரி அரைச்சு ரெடியா வச்சிட்டீங்கன்னா நம்ம பால் கறியை வேகமா செஞ்சிடலாம். இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடாயிருச்சு. ஒரு சின்ன பீஸ் பட்டை. இந்த நட்சத்திர பூவை ஃபுல்லா சேர்க்க வேண்டாம், சும்மா 2 பீஸ் மட்டும் சேர்த்தா போதும். அப்புறமா சோம்பு 1/4 டீஸ்பூன்ல பாதி, இந்த அளவு சேர்த்தா போதும், இல்லைன்னா ரொம்ப வாசனையா இருக்கும். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்துட்டு இது கூட 3 பச்சை மிளகாவை கீறி சேர்க்கிறேன். இந்த பால் கறிக்கு பச்சை மிளகாய் காரம் தான், நாம் மிளகாத்தூள்லாம் எதுவும் சேர்க்க போறது இல்ல. இன்னொன்னு பால் கறி மைல்டான காரத்தோட இருந்தாதான் நல்லா இருக்கும். இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் லைட்டா வதங்கினா போதும். வெங்காயம் கலர் மாறிடாம வதக்கிக்கங்க. இந்த அளவு கண்ணாடி பதம் வர வரையும் வதக்கிட்டு இதுல ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி சேர்க்கிறேன். தக்காளியும் கொஞ்சமா சேர்த்தா போதும். தக்காளியும் 1 நிமிஷம் போல வதங்கிடுச்சு. அடுத்து உருளைக்கிழங்கு சேர்க்கிறேன். கூடவே இந்த பால் கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்ல மிதமான தீயில வச்சு ஒரு வதக்கி விட்டுருங்க. வதக்கிட்டு நம்ம எடுத்த 2வது தேங்காய் பால் இதுல சேர்க்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த உருளைக்கிழங்கு தேங்காய் பால்லையே வேகட்டும். அப்ப உருளைக்கிழங்க பாதி அளவு வேக வச்சோம். இப்ப தேங்காய் பாலோட சேர்ந்து நல்லா ஃபுல்லாவே வந்துரும். வெந்துட்டு இருக்கும்போது ஸ்டவ்வை லோ ஃபிளேமுக்கும் மீடியம் ஃபிளேமுக்கும் நடுவுல வச்சுக்கோங்க. ஃபிளேமை கூட்டி வச்சிட்டீங்கன்னா தேங்காய் பால் வத்திரும், உருளைக்கிழங்கு வேகாது. வெந்துட்டு இருக்கும்போது இடையில ஓபன் பண்ணி பார்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. தேங்காய் பால் வத்தி உருளைக்கிழங்கும் கரெக்டா வெந்துருச்சு. அடுத்து இதுல நம்ம ஃபர்ஸ்ட் அரைச்ச திக்கான தேங்காய் பாலை சேர்க்கிறேன். இது கூட நம்ம அரைச்ச முந்திரி பாதாம் கசகசா விழுத சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த விழுது பால் கறிக்கு நல்ல திக்னஸ் கொடுக்கும், அதே சமயம் நல்ல கிரீமியாவும் சுவையாவும் இருக்கும். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இருக்கட்டும். 2 நிமிஷம் ஆச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரா நல்ல கிரீமியா டேஸ்டான உருளைக்கிழங்கு பால் கறி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.